வழக்கம் போல் இன்றைக்கி நம்ம வீட்டு தோட்டத்துக்கு போனேன். திப்பிலி செடிக்கு நடுவில் ஏதோ வெள்ளையாக தெரிஞ்சுச்சு. என்னன்னு பார்த்தா அழகாக 2 முயல் குட்டி இருந்துச்சுங்க. நம்ம தோட்டத்துக்குள்ளே எப்படி வளர்ப்பு முயல் வரும் அப்படின்னு சொல்லி பக்கத்து வீட்டு பசங்கள்கிட்ட கேட்டேன். தாத்தா தான் வரும்போது ஏதோ கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி அப்படின்னு பிடிச்சி அதுக்கு அருகம்புல் போட்டேன். அருகம்புல்ல அது அவ்வளோக்கா நல்லா சாப்பிடல. சரி, நம்ம படித்த காலத்துலேருந்தே முயல் புல் தின்னும் அப்படின்னு சொல்லி தானே படிச்சிருக்கிறோம். வேறு என்ன போடுறது அப்படின்ட்டு யோசித்து பார்க்கும்போது திப்பிலி இலைகளுக்குள்ளே இது ஓடுனது ஞாபகத்துக்கு வந்துச்சு. சரி அப்படின்னு திப்பிலி இலைகளை கொண்டு வந்து போட்டேன். அது ரொம்ப நல்லா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. செடிகளை எந்த அளவுக்கு பிடிக்குமோ அதே அளவுக்கு வளர்ப்பு பிராணியும் பிடிக்கும். பொதுவாக வளர்ப்பு பிராணி அப்படின்னாலே ரொம்ப தனித்துவமானவை. அதில் முக்கியமாக அந்த முயல் குட்டிகள். ஒரு நாய் போலவோ பூனை போலவோ இது ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. காலையில் கொஞ்சம் புண்ணாக்கு வச்சு தண்ணி ஊற்றிட்டு போகிறோமா, சாயங்காலம் கொஞ்சம் புல் போட்டோம்னா போதும். அவ்வளவுதான் இதனுடைய ஒரு நாள் உணவே. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த முயல்கள் நியூசிலாந்து ஒயிட் அப்படின்னு சொல்லுவாங்க. பியூர் ஒயிட்டில் ரெட் கலர் ஐஸோடு இருக்கக்கூடிய இந்த முயல்களை நம்ம வளர்ப்புக்காகவும் பயன்படுத்தலாம், இறைச்சிக்காகவும் பயன்படுத்தலாங்க. சரி அப்படின்னு கடைசியாக அதை ஒரு கூண்டில் போட்டு அடைச்சிட்டேங்க. தொடர்ந்து இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.